எத்தனை குடும்பம் இன்னைக்கு பொட்ட பிள்ளைய காதலுங்கிற பேர்ல ஏமாத்திட்டு வயிற்றுல பிள்ளைய கொடுத்துட்டு எத்தனை பெண் பிள்ளைகள் நடுத்தருவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு பேர்? நீங்களே சர்வே எடுத்து பாருங்க. நான் உங்களுக்கு சர்வே லிஸ்ட் நான் அனுப்பி தரேன். அனுப்புங்க. கண்டிப்பா அனுப்பி தரேன். அதையும் நம்ம பேசலாம். கண்டிப்பா. நீங்க அது எல்லாமே பேசப்பட வேண்டிய விஷயம் தான். அது மாற்று கருத்து கிடையாது. நீங்க சொல்றீங்கன்னா அது என்ன ரேஷியோ நிஜமாவே என்ன நடக்குது? பொதுத்தலங்கள்ல அரிநாடார் என்னமோ காதலுக்கு விரோதம் பண்ற மாதிரியோ காதலுக்கு விரோதி மாதிரி எல்லாம் சித்தரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நேத்து மனு கொடுத்து வந்திருக்கீங்க. நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எதனால நீங்க காதலிக்கிறீங்க, சரி அந்த காதல்னால என்ன பிரச்சனை வரும் உங்களுக்கு? ரைட்டு, நீங்கள் ஒரு படிச்சுக்கிட்டு இருக்க வயசில் அது காதல் வர்றது வந்து ஒரு இயற்கை தான். ஆனால் வாழ்க்கையில் அந்த காதலோட அடுத்த கட்டம் என்ன? அப்போ இதை வந்து ஒரு குடும்பமாக 2 குடும்பமாக பேசி உங்கள் குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஒத்து வந்துட்டா பிரச்சனை இல்லையா? சரி, இல்லை வராதுங்கிறதுனால தானே இந்த படுகொலை.